அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கு. முதல்ல நன்றி ஸ்டார்டாவுடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷ் அண்ட் ஹிஸ் டீம். அப்புறம் நன்றி த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர். இது படமான்னு வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாரு. எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்ணுறீங்களாமே தெரில சார், சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில, அது கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம். பட் ஒரு க்ரியேட்டிவ் டீம் என்னென்னா, நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். எப்பவுமே புது நியூ கமர்ஸ், புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸராக ஒர்க் பண்ணேன். என் கூட ஃபஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறனாக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், ஸோ மெனி பீப்புள். ஸோ எனக்கு அந்த நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இது வரைக்கும் நடித்து வெளில வந்திருக்கு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம என்டாஸ் பண்ணும்போது என்ன என்டாஸ் பண்ணலாம்? கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க, பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம். இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்க்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா, டிரெக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்றைக்குமே வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே கேட்பாங்க எங்கே வந்து பார்க்கணும் சார், நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ்லேருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. அப்படின்னு இருக்குப்பா, நீங்கள் அப்படி மைக்கில் பேசுங்க. குட் ஈவினிங். ஸ்டார்டா அப்படின்றது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஐடியா for the entire team of Starda, particularly the producers Naresh sir and the team, and the creative director, he's like my son. Okay, so I'm so proud of him all the time. என்னுடைய ஒரு மகன் மாதிரி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அபிஷேக் போக வேண்டிய உயரங்கள் மிக பெரிய டேலண்ட். அண்ட் அவ்வளோ பெரிய டேலண்ட் வந்து ஏன் படம் டைரக்ட் பண்ணலன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அடுத்து ஆரம்பிக்க போகிற சொல்லிட்டே இருந்தார். திடீர்னு இந்த படம் தான் நினச்சேன், ஆனால் இந்த படம் இல்லை, இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாரு. அந்த ப்ரொமோஷன் யாரோடனா அவர் டியர் ஜிவி பிரகாஷ் சார். ஜிவி பிரகாஷ் அவர் வந்து எங்கே போனாலும் ஒரு லைவ் வயர் எனர்ஜி. ஒன் திங் ஐ கேன் கேரண்டி இஸ் தட் த மோஸ்ட் டேலண்டட், அவர் கூட நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். த மோஸ்ட் டேலண்டட், மோஸ்ட் லைவ் வயர், மோஸ்ட் எனர்ஜெட்டிக், அதை விட மோஸ்ட் கமிட்டட் பர்சன் ஃபார் எனி காஸ். ஒரு படமாக இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருந்தாலும் சரி. அண்ட் திஸ் ஸ்டார்டா அதுக்கு பாருங்கள், அந்த ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயும், இன்றைக்கி ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் ஸோ கமிட்டட், ஸோ பிரில்லியன்ட் பர்சன். அவருடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்டார்டா இஸ் கோட் டு பி அ கிரேட் சக்ஸஸ் த வே ஜி பிரகாஷ் சார் இஸ் அ பிக் சக்ஸஸ். அதே மாதிரி அபிஷேக் இது ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும். அட் திஸ் டைம் ஐ ஹாவ் அ கோரிக்கை டு மிஸ்டர் நரேஷ் அண்ட் எவ்ரி ஒன். நான் வந்து ஒரு பாஃப்டா ஃபில்ம் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் கோர்சஸ்க்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த லேர்னிங்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டார்டா வில் பிகம் வெரி பிக் இஃப் யூ ஈவன் சப்போர்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ப்ரொடியூஸ் 100 crore ஃபிலிம்ஸ். ஓகே, ப்ளீஸ் பிரிங் அவுட் பெஸ்ட் டேலண்ட்ஸ் ஹூ ஆர் என்ரோல்ட் இன் டு யுவர் ஆப். அவங்கள நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரிஸில் ஒரு 2-3 படமாவது நீங்கள் 2 crores, இன்றைக்கி 1.5 crores படம் எடுக்கலாம், 1 crore படம் எடுக்கலாம். ஐ எம் நாட் ஆஸ்கிங் டு இன்வெஸ்ட் இன் 15-20 crores. ஓகே, பட் இஃப் யூ மேக் இட் இன் அ ஸ்மால் பட்ஜெட், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிரில்லியண்ட்டான படம் வித் ஆல் த டேலண்ட்ஸ் ஹூ லாக்ட் இன் டு யுவர் ஆப், அவுட் ஆஃப் தம் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்களேன், they are going to be the big talents of Tamil cinema, Indian cinema.
And that's going to set the momentum for this entire activity of Starda. You are creating star not just through app, but also through film. அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஆல்ரெடி அ பிக் சர்வீஸ் வாட் யூ கோன் டு டூ அண்ட் தட் வில் பி அ பிக்கர் சர்வீஸ். இதை விட ஒரு பெரிய சர்வீஸ் வந்து நிறைய டேலண்ட்டை ஃபோக்கஸ்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதில் டெஃபினட்டாக நம்முடைய ஸ்டாரை கொண்டு வந்துடலாம். ஆஸ் அ கேமியோ ரோல் சிங்கராக அவர் வந்து மியூசிக் பண்ண வைக்கலாம். அவர் வந்து ஜி பிரகாஷ் சப்போர்ட்டில் நம்ம வந்து அந்த படத்தை பூஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 1 கோடி 1.5 கோடியில் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ண 1.5 கோடி உங்களுக்கு பட்ஜெட்டே வந்துடும். அது கேரண்டி பண்ணுறேன் சார். ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஜி பிரகாஷ் சார் மியூசிக் பண்ணால் எனக்கு 3 கோடி பிஸ்னஸ் எடுத்துடலாம். ஸோ அவரோட மியூசிக் ரைட்ஸ்லேயே நீங்கள் பணம் சம்பாதிச்சிடலாம். அது பிறகு சம்பாதியத்தில் அவர் ஷேர் கொடுத்துருங்க. இல்லை சார் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகே, அவர் பண்ணுவார் உங்களுக்காக. ஸோ அவர் மியூசிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி with the new stars, brilliant music by G. Prakash sir, and you bring out a film, a good film, you are going to make money. At the same time, you are going to introduce at least 20 talents of film. And the mari neenga kondu vandinga, the Starda will become the superstar of Indian cinema. So the superstar app of Indian cinema மாறதுக்கு Starda என்னோட வாழ்த்துக்கள். And மிக முக்கியமா இந்த ஐடியா வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்கலாம் பேசிட்டு இருந்தோம். I'm telling you, we were discussing about launching this app, something, you know, we want to work on talent management. அண்ட் டேலண்ட் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஆப்பை பண்ணணும், ஒரு பெரிய போர்ட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் அப்போ உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். வி குட் நெவர் அச்சீவ் இட். அது பிறகு ஒரு பெரிய ப்ரொடியூசர் என்கிட்ட இதே ஆப்பை சொன்னார், இப்படி பண்ண போகிறேன்னாரு. ஈ ஆல்சோ குட் நாட் அச்சீவ் இட், பட் யூ டன் இட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் யூ மேட் அ கிரேட் பிகினிங். இந்த பிகினிங் வந்து பெரிய சக்ஸஸாக மாறி எல்லோருக்கும் பெரிய ஒரு வாய்ப்பாக மாறணும்னு இந்த டைமில் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். ஸ்டார்டா ஷுட் பிகம் த change creators, game changer for Indian cinema and for Tamil cinema. Congratulations, thank you so much, and congrats to my boy Abhishek for doing all the creative work. Rock on man, keep rocking. Thank you. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கிலி அதில் சொல்லப்போனால் ஒரு பிலோ 30 நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இங்கே ஜிவி சார் தவிர்த்து வேறு யாரும் பெருசாக கிடையாது. அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க. இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்லை. யாரை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு டைரக்டர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறது இல்லை ப்ராப்பரான அளவில். அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதில்ல. லக்கிலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார், இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட்டு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும். விரல் விட்டுன்றது கூட இல்லை. அப்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும். நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தர் உள்ளே வர முடியும், ப்ரொடியூசராக டைரக்டராக ஒருத்தவங்க உள்ளே இருக்க முடியும். அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட்டை எடுத்துக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனலாக அதிலே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரின்னா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது. பர்டிகுலராக இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கோ அதை விட அதிகமாக இண்டஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்க போது. தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர். ஒரு ஒன் மேன் ஷோ. இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆகிடுவேன் நான். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சார் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன்,
சினிமா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடாலஜிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நீடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோஆர்டினேஷனோ இங்கே ரொம்ப நாளாக இல்லை. தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி, அந்த ரியல் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுமா இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. I appreciate your efforts, sir, and I wish the platform supposed to be very big and to be benefit to everyone in the industry. Thank you. Good luck. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலன் சாமன்ற ஒரு ஆள் ஒரு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன், ரோட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். இது நார்மலாக நடந்துட்டு இருக்குது. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் were doing it during the lockdown. அப்போ அபிஷேக் கிட்ட ஐ வாஸ் கமிங் அண்ட் அப்ரோச்சிங் மீ பீங் அ சிம்பிள் பர்சன். அதாவது நார்மலான ஆளுங்க இதை பற்றி பேசும்போதோ அல்ல இதை பற்றி யார்கிட்டயோ சொல்லும் போதோ நத்திங் ஹேப்பன்ஸ் அக்ராஸ். பட் வென் சம்படி ஆன் தி இண்டஸ்ட்ரி ஆர் சம் ஒன் கம்ஸ் ஃபார்வர்ட், ஒரு சின்ன விஷயத்த அதை நார்மலாக எடுத்து விட்டாலே இட் பிகம்ஸ் அ பிளாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரீசெண்டாக நடக்கும்போது தான் நான் கேட்டேன். ஒரு ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க, டெய்லி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். வி பேசிக்லி சர்வ் ஃபுட் வித் லவ் அப்படின்றது தான் இஸ் ஆர் மெயின் மோட்டோ ஆஃப் டூயிங் திஸ். ஸோ அப்படின்னு பண்ணும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் ஹோம்லெஸ்க்கு ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணக்கூடாது, அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னும் போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோமேன்ட்டு வித்தின் 1 day நேச்சுரல்ஸ் கூட போயிட்டு சிகே குமரவேல் சார்கிட்ட உடனே உட்கார வச்சு ஒரு மீட்டிங் பேசி நேச்சுரல்ஸோட ஒரு கொலாபரேட் பண்ணி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஒரு நார்மலாக ஒரு நெயில் கட் பண்ணுவோம். பிகாஸ் என்ன ஆகுனா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுது, ஒரு நியூட்ரிஷியஸ் மீல் கொடுக்க முடியுது. பட் ஆனால் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட் இஸ் கோன் பி த எண்ட் ரிசல்ட்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு சம்வேர் டவுன் தி லைன் அவங்களோட நகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லிட்ரலி வித் எல்லா டர்ட்டும் அதில் இருக்கும். ஸோ ஒரு நெயில் கட்டிங்கிறது நார்மலாக அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு விஷயங்கள். ஸோ இதிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் when I was asking him, he was supporting me. Today, thank you for this stage because ஒரு 35 ரூபானால நிறைய மேஜிக்ஸ் பண்ண முடியுன்றது நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ ஹெல்ப் பண்ணாங்க ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் கேட்குறது எல்லாருக்கிட்டையும் என்னென்னா ஆஸ் அ காமன் க்ரௌட் தான், when every individual ஒரு 35 ரூபா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தீங்கனாலே lot of people can be fed with good meal because the fortunate and the unfortunate bridge என்று பொறுத்த வரைக்கும் it is wave of different. So 135 rupees can do a magic. Do volunteer with us, support us. Thank you. I wanted to become an actor. I think it's been there since childhood. And then I did a lot of dancing. ஏதாவது ஒரு ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவ். ஸோ பயங்கரமாக போய் சொல்லுவேன். அது தட் ஸோ தே மேட் மீ மை கிளாஸ் லீடர். ஸோ நான் வந்து கதை சொன்னேன்னா எல்லாருமே குவைட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் மீ அட்டென்ஷன் and then it became dancing. And dancing eventually turned into acting. Luckily, I had like right set of directors spotting me in the beginning, which is why Start has come. It was a very, very difficult time in the beginning, like because I come from a completely non-cinema background and I had zero idea where to go, what to do, how to crack it. So obviously it's been a long journey, but yeah, it started very, very young. How did it start for you? I think it's exactly the same for me. It started off very, 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 very young. Firstலாம் நம்ம வந்து சூப்பர்மேன் பேட்மேன்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து and the ambition started from there itself. But then after that, the most important thing is getting that opportunity. That's all that life really is. It's just about a series of opportunities and being at the right place at the right time. When I was starting off, we never had something like a Starda present. It was just, sir, my name Shyam, sir, as they close the door. But then try and find an opportunity and just make sure your pictures get in front of the right people. That's the agenda over here. So with Starda, it's in social media going, I think everything's lining up perfectly. But yeah, to answer your question, it started off very, very young. Okay, great. இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. இதுவாகவே வந்து முதல் வாட்டி சினிமா ஆசைலாம் ஓகே, பட் அந்த கோடம்பாக்கம் கேட்டை தாண்டி உள்ளே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் எப்போ எஃப்ஜி? எனக்கு இன்னும் பிரேக் கிடைச்சதானே தெரியல சார். அந்த டொய் கேப்டன் மில்லரில் தனுஷ் சாரோட போட்டி போட்டு நடிச்சுட்டு இஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஃபிலிம்ஸ். ஒன்று வெப் சீரிஸ் இல்லை படங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க் எனக்கு தெரியும். தன்னடக்கத்தெல்லாம் விட்டுட்டு பதிலளிக்கும் இல்லை. ஐ திங்க் பிரேக் அண்ட் ஐ ஹவ் பின் டு அ லாட் ஆஃப் ஆடிஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் இட் டசன்ட் ஒர்க்
வெரி ஃபியூ ஒர்க் ஆன எல்லா படமுமே ஐ ஹவ் டன் இட். ஆனால் ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்லு கருப்பட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு டைமில் I just, like, I was very young, just out of school. So I was like, okay, I have to become a heroine, I have to be a star, I want to be a superstar, I want to look pretty. Only, my attention was only towards this. Suddenly, pada release ku konja naal munnadi da something changed in me and I'm like, I'm focusing on the wrong thing. I didn't have a way. In fact, becoming a star felt very irrelevant for me. Enna panna poren, eppadi pannano, idea ve illa. That's when I decided, okay, I want to become an actor. Let me focus on my skill set. Let me focus on my art. How to develop, learning a language, learning a sport, learning. So inga na 100% effort போட்டுட்டே இருந்தா naturally what has to come will come. So your focus should be on your art. And naturally all of this will come. So to all the youngsters who want to come into the industry, I've also done that mistake. I'm chasing a light, but I don't know how to chase, where to chase, how to go. Rather, you catch hold of what is under your control. That's what I did. Seri, en kaiyila enna irukku, en kaiyila enna control irukku, I caught of it and it's going on. So all of this will come to you, but concentrate on your art. That's what I'd say. True, yeah. Concentrate on your art, concentrate on yourself. Yeah. I also was like you, like we watch a lot of TV and then everyone at home would say, hey, he makes a lot of jokes, he seems to be a little funny. So you end up being that kind of person. Then one thing leads to another, one opportunity leads to another opportunity. But yeah, the first time I sat in front of a camera, it was love at first sight. And then after there was no looking back. It was just, I have to be in front of the camera. The bigger the format, the better. அருண்ராஜ் காமராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பார்ட் ஆஃப் த பேனல், லிரிசிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், டிரெக்டர் அனைத்தும் ஐயா வருகை தந்ததுக்கு நன்றி. அதுக்கான ரூட்டு தெரியல, முட்டி மோதிரம், காவேரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. இந்த பிரேக் எப்படி அமைஞ்சிச்சு, அங்கேருந்து ஒரு தேடல் ஆரம்பிக்குதுல, உங்களோட பிரேக் அதர் தேன் டிவி இல்லை டிவிக்கு முன்பாக கூட ஆக்டரான ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சிடென்டல் தான் சொல்லணும். நான் அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம டைரக்டர்ஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சப்போ ஃபஸ்ட்டு படம் நான் நடித்தது வந்து ராஜாராணி, அதில் அட்லி ஃப்ரெண்டு. ஸோ நான் அது எப்படி அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிலாக எப்படி அதை சொல்ல முடியுன்றது எனக்கு தெரில. ஆடிஷன்ஸ் நான் பண்ணேன், அது டைரக்டருக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஓகே. பட் என்ன ஒரு அந்த ஆடிஷன் ஸ்டேஜுக்குள்ளே என்னோட அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய ஆடிஷனாக நான் போக மாட்டேன். எதனால், காரணம் என்ன? சும்மா எனக்கு ஆடிஷன் ஆக்சுவலி அதில் பர்சனலி எனக்கு ஒரு பிளாக் இருக்குது. அதனால தான் நான் அந்த சைடு அதிகமாக சூஸ் பண்ணுறதில்ல, ஆக்டிங் சைடில். எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுறது எனக்கு பேசிக்காக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வேணால் இருக்கலாம், அது அந்த ஸ்பாட்டில் இந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றத அது பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது வரணும். ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே வந்து ட்ரைனிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கேமரா முன்னாடி பார்த்துட்டு அதை சினாரியோ ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு அதை எனாக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதில் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரியான ஓன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல், அப்போ தான் அவங்க வெளில தெரிவாங்க. ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான்லாம் மிமிக்ரிலேருந்து தான் வந்தேங்கிறதுனால நிறையா நான் வந்து ஆக்டிங் சைடில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன், மிமிக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் மரகத நாணயத்துலலாம் மிமிக் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம கதைக்கு தேவைப்படும் போது பண்ணுறதும் என்ன சொல்கிறது, தேவையில்லாதப்போ அது பிஹேவியராக இருந்துட்டால் பெட்டர்னு எனக்கு தோணும். ஆடிஷன்ஸில் அது எப்படி வரும்னு எனக்கு இன்ன வரைக்கும் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது, போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பேனலில் வந்து நீங்கள் யூர் நாட் ஓன்லி அன் ஆக்டர், யூர் ஆல்சோ டேரக்டர். ஸோ இந்த டேலண்ட்ஸ்களை தேர்வு செய்கிற அந்த முறைன்னு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி போனோடனே உங்களுக்கு ஒரு தாட் வருதுல்ல. ஸோ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்மில் வாட் வி ட்ரைங் டு டூ இஸ் ட்ரை அண்ட் அக்யூமுலேட் ஆல் இந்த எல்லா டேலண்ட்டையும் எடுத்து ஒரே இடத்துல அப்படி முடிஞ்ச அளவுக்கு வச்சா அது வந்து டிரெக்டர்ஸ்க்கு
டியூரிங் த டைம் ஆஃப் காஸ்டிங் ஹெல்ப் ஆகுமா அது ஒரு வீடியோ? ஏன்னா நீங்கள் போடும் போதே போடுவீங்கல்ல, நோ டிக்டாக் வீடியோஸ், நோ அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராபப்ளி. இல்லை அது வந்து அதோட தரத்தை கம்மி பண்ணுறதுக்கான இது இல்லை. டிக்டாக் வீடியோஸ்னால் என்ன வேணால் போடலான்னு இல்லை, பட் அதுலேயே நீங்கள் எவ்வளோ பேர் அதை பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம வந்து ஒரு தன்னோட டேலண்ட்டை நான் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது தான் முக்கியம். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நான் காமிக்கிறதுல நான் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீமிங் போதும் அப்படின்னா அதில் எப்படி டேலண்ட் காட்ட முடியும்னு ஒன்று இருக்குது. எடிட் பண்ணி பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கில், இப்போது எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ எவ்ரி ஹோம் வந்து தேர் இஸ் அ வீடியோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஸோ அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு இடத்துல எல்லாரையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கும். லவ்லி. ஏன்னா எனவே இப்போ டக்குன்னு நாளைக்கு ஷூட் இருக்குது, இந்த இலங்கை தமிழ் பேசுகிற ஒரு ஆள் சென்னையில் யாராவது இருக்காங்களா, டக்குன்னு ஒரு இமீடியசி இன்னும் தேவைப்படுதில்ல. சினிமா இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஹேவ் சேஞ்சஸ். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனோ ஒரு 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 ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பேசிக்காக ஒரு 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 இப்போது என்னென்னா, இப்போது செகண்டரி ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ப்ரைமரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஸ்கோப்பில் செலக்ட் பண்ணப்பட்டுருவாங்க. அவங்களுக்கான எல்லாமே ஒரு 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 ஆர்கனைஸ்டாக இருந்துடும். செகண்டரி ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் ஃபிலிம் மேக்கிங்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக. அதில் வந்து நிறையா ஸ்கோப் இருக்கிற குழுக்கள் இருக்காங்கள்ல. இப்போ ஒரு கதைக்கு வந்து ஜூனியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 சிங்கிள் டைலாக் பேசுகிற டைலாக் ரொம்ப பேசுகிறவங்க கூட ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அந்த சீனை இனாக்ட் பண்ணுறதுல அங்கே பக்கத்தில் நின்று யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்க கரெக்டாக பார்க்கணும். அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவரை பார்க்கணுமா, இல்லை கேமராவை பார்க்கணுமா, இல்லை யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்தளவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே அந்த ஒரு நாலேஜ் சினிமாவோட டீட்டெயிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த மொழி பேசுகிறவர் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கேட்டகரைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போது இதில் இன்னமும் ஜூனியர்ஸுக்குமே ஒரு ஒரு இன்னும் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கடைசி நாளில் பிரச்சனை ஆகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸட் ஆர்டிஸ்ட்லேயோ ப்ராப்ளம் வராது, ஜூனியர்ஸில் தான் பெருசாக ப்ராப்ளம் வரும். அது வந்து நமக்கு கதை களத்துக்கு தேரும் அந்த அந்த மூடோட ஏற்ற மாதிரி ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. கதை களம் ஒன்றா இருக்கும். மெயின் ஆர்டிஸ்டெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவேவாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்னென்னா த ஸ்கார்சிட்டி நம்ம வி டூ ஹேவ் இன் அந்த ஜூனியர்ஸில் இருக்கிறதுல தான். ஸோ அது நல்லா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வந்து ஒரு இது கரெக்டாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். லவ்லி, நைஸ்லி புட். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த செக்ரிகேஷன், இந்த கேட்டகரி பைஃபர்கேஷன் இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கோம். 3 பேருக்குமே அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சினிமாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, வந்தால் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு இதில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஹோம்ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே பார்க்கப்படுது. அதை பற்றி யாரும் விரிவாக பேச யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சினிமா அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை பிரதர் எனக்கு வரணும், பிரதர் எனக்கு ஆசை, பிரதர் எனக்கு அப்படியே ஐயோ பேஷன் பிரதர்னா, சரி அவன்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டு ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், ஒரு நோ ஷேடோ எப்படி கட் பண்ணணும், நீ எப்படி நடிக்க போகிற, எப்படி டைலாக் பேச போகிற, எப்படி எமோட் பண்ண போகிற அப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அவன் டக்குன்னு டென்ஷனாக வரான். சார் மிஸ்டர் சசிகாந்த், டெல் மீ. I think everyone has a different process, a different approach to characters, different approach to how you play a character. I mean, everyone from Hollywood to Bollywood to even our own industry, everyone has a different process in how they've approached it. For me, the first rule I have as an actor, the first rule I learned very early on was try and find yourself, be comfortable with who you are first as a person. Learn to find your extremes. So I try and every day try and find my extremes, because that's all the character is that you can play. How far you can push yourself, how far you can push yourself in every single direction, emotionally, go down, be as happy as you can, so on and so forth. Try and find the limits that you can push yourself and be comfortable with being that. And then afterwards, it's based on whatever situation, characters, so on and so forth, and then we just add from there. That's worked for me. இன்றைய பேனலோட மணிரத்னம் படம் இவர் தான். நிவேதிதா, few words on the same question. About process, no? ஆமாம், இல்லை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நீ பயங்கரமாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவியா, மாமா டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால் வெளியே வர முடியாது, நான் மெத்தட் ஆக்டிங்கில் இருக்கேன், அந்த மாதிரி ப்ளீஸ்.
அதான் with each film process is different. சில படங்களுக்கு you just have to be. சில படங்களுக்கு there's a lot of effort you need to put in. For instance, இப்போ ரீசெண்டாக மில்லர் பண்ணும்போது I needed a lot of homework because I have not done action before, and of course I have not killed people before, and just the mindset அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த டைலெக்டோ அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே. ஸோ ஐ எம் சம்படி அந்த செட்டுக்கு போயிட்டு ஐ இம்பைப் எனர்ஜி ஃப்ரம் ஆக்டர்ஸ், ஃப்ரம் மை என்வாயர்மெண்ட், அண்ட் அஃப்கோர்ஸ் எம்பத்தைசிங் த கேரக்டர் தட் ஐ பிளே. ஸோ ஈச் ஃபிலிம் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், பட் ஆன் த ஹோல் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறது வாட் ஐ டூ இஸ் லிவ் மை லைஃப். தேர்ஸ் அ லைஃப் தட் ஐ ஹாவ் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, அண்ட் தட் இஸ் வெரி authentic. I try to live my life as much as I can. அங்கே எனக்கு அந்த உயிர் இருந்தால் தான் I'll be able to give my creative juice here. அங்கே வந்து எனக்கு ரெலவென்ஸே இல்லைன்னா என்னால் வெறும் ஆக்டிங் வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் மை லைஃப், ஐ ரெஸ்பெக்ட் இட். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் மூவி, இட்ஸ் அ வெரி important part of my life, but there's so much more that happens. So that is the only relevance. இந்த எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது. You evolve as a person every single day. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நான் மெனக்கெட்டு நான் எஃபர்ட் போட்டு சின்ன சின்னது கற்றுக்கிறது தான் வந்து இட் கம்ஸ் அவுட் இன் மை ஆர்ட். தெர் இஸ் நோ ஒன் பர்டிகுலர் வே. ஸோ யா, லிவ் யுவர் லைஃப் அண்ட் ஆல்சோ டூ யுவர் ஒர்க். நைஸ். ஐ திங்க் யூ ஹேவ் டு புட் இன் a lot of ஒரு ஃபிசிக்காலிட்டி தேவைப்பட்டுச்சு உங்கள் ரோலுக்கு. மில்லரில் ஐ மீன் அவுட்ஸ்கர்ட்ஸில் வெயிலில் வச்சு துவச்சிருக்காங்க உங்களை. I think everybody liked your performance. Great stuff. Thank you. Thanks. நம்ம ரமேஷ் திலக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோஃபாவோட மர்ஜாயிரும் சட்டை, பரவாயில்லண்ணா, மேட்ச் பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ராசஸ் என்ன? இல்லை நான் கேட்குறேன், என்ன நீ திடீர்னு ஆங்கர் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணிருக்க, சூப்பர். அது அருண்ராஜ் காமராஜ் எப்படின்னா திடீர்னு காவாலான்னு பாட்டு இதுவார், அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருப்பார், அவர் டாப்னு பேர் வெப் சீரிஸ் முடியும். பட் இனவே இந்த ஃபில்ம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது எப்போவுமே. கான்ஸ்டண்ட்டாக அவன் அப்படியே எனக்கே ரகுவரன் பேர் வச்ச மாதிரி. இல்லை, நான் ஹோம்ஒர்க் பற்றி சொல்லும்போது அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 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 வழி இருக்கும். அந்த வழி தான் அவங்கள வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த பிலீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த எஸ் இட் இஸ் மீ, இந்த கேரக்டர் வாட் எவர் கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, சும்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல அந்த கேரக்டர்னு அவங்க பிலீவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ பிலீவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை இன்னும் ரொம்ப அதிகமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி யோசிப்பான், அந்த கேரக்டர் என்ன எப்படி நடக்கும், இல்லை அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாக்கிங் ஸ்டைல் இருக்கணுமா, அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஹவு த கேரக்டர் கம்யூனிகேட் டு அனதர் கேரக்டர், அது த்ரூ லாங்குவேஜா இல்லை பாடி லாங்குவேஜா. ஸோ இது எல்லாமே அவங்களோட இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக டயலாக்ஸோடு இருக்கும், சில நேரங்களில் வந்து அது நிறைய ஃபிசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் எனக்கு தோணும். லவ்லி. பிஃபோர் ஐ கோ ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குவிக் காம்ப்ளிமெண்ட். இவங்க 4 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையை பாராட்டுவோம்ல, இவர் ரொம்ப நல்ல டைப்புங்க, நான் பார்த்தோன்னே திட்டுற டைப்லையா வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 4 பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இது ஜென்ரலி நைஸ் அபவுட் லைஃப். அவங்க 4 பேர்கிட்டையுமே நான் அதை எப்போவுமே பார்த்துருக்கேன். ஷாமனா வந்து எனக்கு எப்போவுமே ஒரு பிக் பிரதராக இருந்திருக்காரு. ரமேஷனை வந்து எப்படின்னா ஆர்ஜே காலத்துலேருந்தே, ஆனால் அந்த மங்காத்தா கதையை நம்ம பேசுகிறோம் இதில் லைட்டாக அதை சொல்லிடுங்க. அவர் ஆர்ஜே காலத்துலேருந்தே ரொம்ப, இவங்க 4 பேருமே வெரி ரிசெப்டிவ், வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அவங்களுக்கு அந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை, கேட்டால் என்னென்னு அவங்க பதில், நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே பதில் கொடுப்பாங்க. வேறு மாதிரியான ட்ராவல், வேறு தருணத்தில் இவங்களோட எனக்கு ப்ராசஸில் நம்பர் 1 வந்து இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது. அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அது சாரி, ஏன் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா, இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியில் என் கையில் இல்லை. நான் ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய செலிப்ரிட்டிஸை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்து நிறைய பேர் கூட இன்டர்வியூஸ் பண்ணும்போது
சில பேர் நீங்கள் நடிக்கலையா, நீங்கள் நடிக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு போவாங்க. ஏங்க நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். திடீர்னு நமக்கு சின்ன அந்த ஒரு கொம்பு ஒன்று முளைக்கும். நம்மளே யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஏன் ஆன் ஸ்க்ரீன் போகிறோம், ஸ்க்ரீனில் போய் நிற்கிறதுக்கு பயந்துட்டு தானே ரேடியோ பக்கமாக வந்துட்டோன்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சரி ஓகே சத்தியம்ல நம்ம ஃபேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதில் நடந்தது தான் வந்து நான் போயிட்டு டைரக்டர்ஸ் கிட்ட சும்மா கேட்க ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே அது ஈஸியாக நடந்துடாது. இப்போ போய் 10 பேர் லைனில் நிற்கிறாங்கன்னா நான் போகும்போது நான் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவாக இருக்கேன் சார்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுவேன். போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துருவாங்க. நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துட்டாங்களே. அதுவே எனக்கு முதல் படம் வந்து அவ்வளோதான், சீக்கிரமாக வேலையை ரிசைன் பண்ணிடலாம், சீக்கிரமாக பங்களா வாங்க போகிறோம், அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, அதில் ஹைட் வைஸ் என்னை பின்னாடி தான் நிற்க வைப்பாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் காலையில் ஒரு 5 மணிக்கு உங்கள் ரூம் வாசலில் வந்து கதவை தட்டி டீயை கொடுத்துட்டு ரெடி ஆகுதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, பிடிச்சிருந்தது. தென் நாளாக என்னுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. லைக் நான் படித்த மாஸ்காமில் வந்து எல்லாருமே சினிமா மேலே ஒரு தேடலில் இருந்தவங்களாகவே இருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது கூட என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க, வா இந்த மாதிரி ஆஃபீஸ் போவோம், ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த ஒரு ஆடிஷன் வந்து ஒரு பெரிய அவமானம் தான். அந்த அவமான ஸ்டோரிலாம் சொல்லி இறக்கம்லாம் வாங்குதில்லை, நல்லாவே ஜாலியாக தான் இருக்கு. இல்லை மங்காத்தா மெட்ரமெண்ட்டாக்குன்னு சொல்லி மங்காத்தாக்கு வந்து எந்த இது கேட்குறது, அந்த ஏதோ ஒரு பாம்பில் சீனு ஓடி வர்றது கீழே அது சினிமாவில் அப்படி ஒரு கதை நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க மட்டும் இல்லை. என்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீன் எனக்கு அது படத்தில் மங்காத்தாவில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாம் பிளாஸ்ட் இருக்கும், நீங்கள் ஓடி வந்துடணும், அதில் எல்லாருமே படுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்ஷன் சொன்ன உடனே ஏன்னா அப்போ தான் அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதுதான் லாஸ்ட் டேக்காக எடுத்து ஆகணுன்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், பிளாஸ்ட் ஆகிடுச்சு, படுத்துருங்கன்னு சொன்ன உடனே நான்லாம் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட்டு சொன்னதுக்கு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார் சொன்னாங்க, அதனால தான் படுத்துட்டேன். அவன் தான் நீங்கள் செத்துட்டீங்க, இந்த சீனில் நீங்கள் கிடையாது, முடிஞ்சிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை அது பெருசாக தெரியாது இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மங்காத்தா படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சுது. முதல்ல டைலாக் பேசின படம் வந்து மெரினா, பாண்டியராஜ் சார் கொடுத்த ஒரு டைலாக். கொரியர் பாயா ஒரு 3 ஷாட் வரும். எனக்கு ஷாட்னா என்ன, சீன்னா என்ன அப்படிலாம் தெரியாது, படத்தில் வரும்ல அது போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசின டைலாக் அந்த படத்தில் தான். அதில் இருந்து என்னுடைய நண்பர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆனாங்க. ஐயா உட்பட. ஆனால் ஐயா அப்போல்லாம் பேச மாட்டார் பெரிய அளவில், அவர் கொஞ்சம் ஷை டைப். அவர் எப்போவுமே ஆமாம் எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் தான். ஸோ அந்த நேரங்களில் என்னுடைய இயக்குநர்கள்லாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி நான் உள்ளே வந்தது தான் சினிமாக்குள்ளே. இவ்வளோ தான் இந்த ஜர்னி. லவ்லி, சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம் வரதுக்கு முன்னாடி. அவரை இன்னொரு ஒரு பதில் மட்டும் பேச வச்சிடலாமா, அதுக்கப்புறம் வில் ரேப் வித் த ஃபைனல் கொஸ்டின். ரமேஷனா, இப்போது இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக வி ஆர் ட்ரைங் டு, அதாவது ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் ஒரு இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா பக்கமும் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தேடலில் இருக்கிற எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு வந்து ஒரே ரவுண்டாக நல்லா உட்கார வச்சா சினிமாக்காரங்களாம் பார்த்து ஈஸியாக டேலண்ட் ஸ்பாட் பண்ணலாமான்ற ஒரு ஒரு ப்ராசஸை தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து உங்களுக்கு சினிமாவில் ஒரு பியூட்டி இருக்குது, ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பிரேக்குன்ற வார்த்தையை நம்ம ஏன் அடிக்கடி பயன்படுத்துகிறோன்னா, ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும், ஒரு படம் சுமாராக இருந்தால் இருக்கிற வேலையும் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு ஜான்ரா தான் நம்ம லைஃப். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒர்க்கை தாண்டி ஒரு தேடல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா. ஏன்னா இன்னைக்கு சக்ஸஸை மட்டுமே தான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வேரியபிளி ரசிகர்களும் அதை மட்டும்தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. இது எல்லாருக்குமான கேள்வி. சக்ஸஸை தாண்டி உங்களை எது டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டண்ட்டாக? ஓகே, செக்கில் 0க்கள் கூடிக்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாம் ஓகே. எது உங்களை கான்ஸ்டண்ட்டாக டிரைவ் பண்ணுறது? 4 பேரையுமே நான் சினிமாவில் தான் இருப்பேன் என்னானாலும். என்ன கேட்டால் அதான் நீங்கள் சொல்கிற அந்த டிஜிட் வந்து கூட ஏறிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஏறாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்பர் 1. எல்லாருக்குமே அது வந்துடாது. அது சில அதுக்கான சில மார்க்கெட்டுகள் இருக்குது, அதற்கான சில வியாபாரங்கள் இருக்குது, அதை போய் நீங்கள் அடையணும். அதற்கான முன்னாடி இருக்கிற தேடல் இருக்கு இல்லையா, அது எங்கே நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுன்றது நமக்கு தெரியாது. இப்போ என்னை வந்து கேட்குறவங்க, நான் யாருன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா, இல்லை கீழே இருக்க ஒரு ஆக்டரா, இல்லை மேலே இருக்க ஒரு ஆக்டரா, நான் யார் நான் என்னை நீங்கள் எதை வச்சு ஸ்கேல் பண்ணுறீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயா, உங்கள் படம் நல்லா இருந்தது, அடுத்த ஒரு படம் பண்ண போகிறீங்க, அப்படி தான் நீங்கள் போயிட்டே இருக்க முடியுமே தவிர ஃபெயிலியரும் இங்கே அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, சக்ஸஸும் இங்கே கிடையாது. இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ சினிமாவில் வந்த உடனே ஒரு படம் போதும் நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அவங்க கிடையவே கிடையாது.
அதுக்கு அடுத்த படம் போகணும், அதுக்கு அடுத்த படம் போகணும். சில படங்கள் ஃப்ளாப் ஆகும், சில படங்கள் நல்லா இருக்கும். அதில் ஏன் ஃப்ளாப் ஆச்சு, இந்த கேரக்டர் நம்ம இப்படி பண்ணியிருக்கணுமோ அதை அடுத்த படத்தை அப்ளை பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களை வந்து என்ன ஐ திங்க் என்ன தள்ளுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபண்டாஸ்டிக். ஐயா, இல்லை இந்த உலகத்தையே அடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து அடுத்து என்னன்றது தான். ஸோ அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியில் தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதுலாம் அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கிற சட்டை மாதிரி கழட்டி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் போவோன்றது தான் இதோட ஐடியா. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரீவியஸை விட நம்ம ஆசைப்பட்ட அண்ணாந்து பார்த்த ஒரு உயரத்தில் இருக்குமா, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன உழைக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளை ட்ரைவ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். லவ்லி. என்எஸ்? அஃப்கோர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் ஐ ரியலைஸ் தட் ஆக்டிங் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப் அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் ஹார்ட்டட்லி. இதுதான் ஃப்ளோ ஆஃப் த ஜாப், இதுதான் அதோட நேச்சர். ஒன் டே யூஆர் ஃப்ளைங் ஹை, ஒன் டே யூர் டவுன், பட் ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேவிங் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஐ திங்க் வென் யூ ஒன்லி ஹாவ் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் யூ கேன் ஈவன் ஸ்பாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன் டே, ஐ திங்க் இன் அ வீக் ஐ ஹாவ் ஒன் டே சேயிங் ஐ டோன்ட் வாண்ட் சினிமா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. இதுதான் ட்ரூத். நிறைய நாள் ஐ ஃபெல்ட் தட் இல்லை வேண்டான்னு. பட் வாட் ட்ரைவ்ஸ் மீ இஸ் ரீசென்ட்லி, டு பி வெரி ஆனஸ்ட், லாட் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஹேவிங் அ ரொட்டீன் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். ஏன்னா எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்காது, எல்லா நாளும் யூ ஓன்ட் பி பிஸி. ஸோ அந்த ரொட்டீன் இருந்ததுன்னா இட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் ஈஸி to, it could be anything, learning a language, learning a new skill, new hobby or anything of that sort. So daily motivation, nobody is pushing me to become an actor. Nana da enna push pannu daily morning, hello, wake up, go, you have to become an actor. Nobody is working for me to be a star. So having a routine helps. Lot of discipline and focus in the profession la you need every day. You have to get up and tell yourself that you have to do this, otherwise nobody is going to do for you. So that's my driving source. So daily enak motivated ah irukumana enak theriyala, but I am pushing myself, but right frame of mind, I think. Great. Before we go to ஷாம் நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து இந்த SS மியூசிக்னு ஒரு சேனல் இருந்தது. அதில் இந்த பலோமா, ஷாம், ஸ்ரேயா இவங்கெல்லாம், I think you're 40 now, sorry to say. You didn't have to announce that I'm 40, thank you very much. சும்மாண்ணா. Yeah, it's actually a culmination of all their answers. If you've got passion for something, it'll automatically keep you, it'll keep you relevant, it'll keep you pushing forward. The first thing you've got to understand before you get into this industry, it's very unstable. That's just how the industry is built. That's just how the business is, if I'm not mistaken. It's very unstable for everyone and anyone, and everybody is putting in, like she says, it's morning to night of hard work on yourself. When you've not got work, you have to work on yourself. When you've got work, you've got to work on that. So just never let go. Lovely. Thank you so very much for being part of this. ரமேஷ் நான் கடைசியாக வந்தாலும், ரமேஷ் நான் ரெக்வஸ்ட்டாக முன்வைக்கிறேன். நீ நான் அசிங்கமாக திட்டினாலும் பரவாயில்ல, இது இந்த இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். One of the most iconic monologues in the history of Tamil cinema is what you did in Soodhugavum. இதை நான் வந்து இப்போ கூட உங்களால் அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும் எனக்கு தெரியும். ஐ ரியலி வாண்ட் தீஸ் கிட்ஸ் டு சி வாட் யூ கேன் டூ. எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்னைக்கோ இதை ப்ரிப்பேர் பண்ணாரு, அன்னைக்கு இந்த ஷாட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது. தம்பி கேமராவை அப்படியே அழகாக அவருக்கு டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் எனக்காக என்னை தம்பின்னு கூப்பிடுவாப்ல. அதனால எனக்காக he will do that Soodhugavum monologue. All of you பாருங்க. இவன் பொண்டாட்டி இவனோட நல்ல காதல், கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. இது போதாதுன்னு சாமியார் மட்டத்தில் நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோவை அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டேரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது. இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணுறானுங்க. 12th ஃபைனல் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலனா தற்கொலை. இதை விட்டால் பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு.
இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படித்து முச்சி நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் 110 டிகிரின்னு போட்டிருப்போம். மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. வார்த்தைகள் ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சினிமாவில் வந்து ஒன்று சொல்லி பழக்கையே வச்சுட்டாங்க. அவமானப்பட்டு தான்டா சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அவமானப்படாமலும் சினிமாவுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி, அதற்காக வேலை செய்கின்ற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துகிறத நான் பார்க்குறேன். ஸோ இதனால் பழையசு வந்து தப்பாக இருந்தது நான் சொல்ல வரல. யாரோ நமக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க, அவமானப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும், கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் கஷ்டப்படாமலும் சந்தோஷமாக நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனாகவும் எடுத்துகிட்டு வரலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், திடீர்னு நீங்கள் நினச்சது நாளைக்கு காலையிலேருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சில பேர் இன்னும் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒன்று தான், நான் வந்து வாழ்க்கையில் ஒரு வேளை சாப்பாட்டை கூட சினிமாவில் சம்பாரித்து தான் நான் சாப்பிடுவேன்றதை மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா நீங்கள் தைரியமாகவும் தேடுவீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தேடுவீங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா டெஃபினட்டாக அந்த லேட்டும் உங்களுக்கு டிலேவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கூறி இல்லை, அது எப்படி சொல்கிறது, உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். சொல்லி பிரோஜனம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணிடல. அண்டர் பிளே சொல்லுங்க, நான் வேற அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்களே சொல்லலாம். அவரே இல்லை, அது என்னன்னா இது வந்து ஒரு மனநிலை தான், நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு சொன்ன மாதிரி அவமானம் இது இருக்குது, இது எல்லா இடத்துலையும் எங்கே போய் வேலை செஞ்சாலும் இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற வேலை நம்ம நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு திறமை இருக்குதுன்னு நம்புவோம், நம்ம நல்லா நடிக்கிறோன்னு நினைப்போம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோன்னு நினைப்போம், பாட்டு எழுதுறோன்னு நினைப்போம், நான் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த நம்பிக்கையை நம்ம கூட சேர்ந்து நம்புறதுக்கு நம்ம எவ்வளோ பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் சினிமாவில் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். லவ்லி, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஸ்டைல் ஏதாவது சொல்லு, இந்த மாதிரி அப்படி ஏதாவது சொல்லு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஐ திங்க் இட் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு கம் இன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் டு பிகம் அ ஸ்டார், focus on becoming an actor, focus on the skill set, focus on your art form, you will become a star. So don't aim at a light that you can't see how to go. தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்தை make it better. What has to come will come. That's it. Lovely, super. கடைசியா பாருங்க. அதுதான் நான் ஈஸியாவே முடிச்சிடுறேன். Just if you've decided you want to get into this field, when you have opportunities like Startup, make use of it. But first things first, never let go of yourself. Never let go of believing in yourself. And that's the only thing that will carry you to the end. நன்றி. Thank you so much.